இவரா உங்கள் வேட்பாளர்? ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. இவர் எம்எல்ஏ மட்டும் இல்ல, வீட்டு வசதி, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். அப்போ மதுவை குறைப்போம்னு சொன்னார். ஆனா சட்டவிரோத விற்பனை. ஒயின் ஷாப்பில் நான் சரக்கு வாங்க போனேன். சரக்கு வாங்கி போகும்போது பாட்டிலுக்கு இப்போ 10 ரூபா சேர்த்து கேட்டாங்க. நான் 300 கொடுத்து ஒரு குவார்ட்டர் ஒரு பீரு கேட்டேன். மேலே 20 ரூபா கொடுன்னு சொல்லி கேட்டாங்க. கட்டுப்பாடு இல்லா பார்கள், போதை பொருட்கள்னு நம்ம எதிர்காலமே கேள்விக்குறியாகுது. இவரா உங்கள் வேட்பாளர்? இளைஞர்கள் திசை தெரியாம போறாங்க. குடும்பங்கள் வேதனையால் உடைந்து போறாங்க. இளைஞர்களுடைய வாழ்க்கையை தள்ளாடுற மாதிரி ஆக்குனது யாரு? இவரா உங்கள் வேட்பாளர்? வீடு தருவோம்னு சொன்னார். ஆனா நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல கட்டடம் கட்டணும்னா அனுமதி வாங்குறது போராட்டம். ஊழல்னு ஒரு சாதாரண மக்களால எதுவுமே செய்ய முடியல. நகர வளர்ச்சின்னு சொன்னாரு. ஆனா சாலைகள் மோசம், சாக்கடை இல்ல, அடிப்படை வசதியே கிடையாது. இவரா உங்கள் வேட்பாளர்? விவசாயி தண்ணீருக்காக காத்திருக்கிறார். நகரம் முன்னேற்றத்துக்காக காத்திருக்கிறது. ஆனா தீர்வு மட்டும் வரல. நூல் நெசவு ஊறுகிறது. இப்போ மிஷின் சத்தம் கூட குறைஞ்சிருச்சு. ஆனா இவருக்கு கவலை இருக்கா? வேலை குறைஞ்சு போச்சு, வருமானம் குறைஞ்சு போச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் செமையா ஓடுது, மதுவின் வியாபாரம். காலையில 7 மணிக்கு பார் திறக்கலாமா, டெட்ரா பேக்ல சாராயம் விற்கலாமான்னு அமைச்சர் ஆராய்ச்சி பண்றாரு. காலையில் ஒரு 7 மணியிலிருந்து 9 மணி வரை வேலைக்கு போகக்கூடியவர்கள் ஒரு சில சிரமங்களுக்கு ஆளாகிறார்கள். அதற்கு என்ன ஏற்பாடு என்ற கேள்வி நாங்கள் போகிற இடமெல்லாம் வருகிறது. எனவே அதை பற்றியும் நாங்கள் ஆழமாக ஆலோசித்து கொண்டிருக்கிறோம். இரவு வாங்கி வச்சுட்டு நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. அதை பயன்படுத்தி விடுவோம். அதனால் வேண்டாம். அது மிக பொறுப்பான பதிலாக எங்களுக்கு தெரிந்தது. எனவே இதுக்கு என்ன நம்ம ஏற்பாட்டை செய்ய வேண்டும்? பார்னுடைய நேரத்தை கொஞ்சம் கூட்டலாமா என்பது ஆலோசனையில் இருக்கிறது. இந்த 150 ml ஒருத்தர் வாங்கி அவர் முழுமையாக அதை பயன்படுத்தி விட முடியாது. அவர் அதற்காக வேறொருவருக்காக காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அவர் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் அங்கே கடையிட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்தது. 90 ml, அந்த 90 mlக்கு ஒரு பாக்கெட் போட்டுவிட்டால் இந்த பிரச்சனை தீரும். இது நம்ம ஊருக்கு தேவையா? ஆனா ஒரு கேள்வி மட்டும், உங்கள் குரல் கேட்கப்படுதா? உங்கள் பிரச்சனைய யாராவது தீர்த்தாங்களா? இவரா உங்கள் வேட்பாளர்? மாற்றத்துக்கான நேரம் இது. யோசிச்சு ஓட்டு போடுங்க. உங்கள் குடும்பத்துக்காக ஓட்டு போடுங்க. நம்ம ஊருக்காக ஓட்டு போடுங்க. ஏன்னா நீங்க முடிவு பண்ணும் இந்த ஒரு நாள் உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் நம்ம மண்ணுடைய எதிர்காலத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். கேள்வி கேளுங்க, முடிவு எடுங்க.